வைத்திலிங்கம் அவர்களும் தன்னை திமுகவில் இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சரை சந்தித்து அறிவாலயத்தில் இணைத்துக் கொண்டிருக்கிறார். ஏற்கனவே ஓபிஎஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவருடன் அரசியலில் பயணித்த, அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை எதிர்த்து ஓபிஎஸ் உடன் ஒரு வலுவான அணியாக, அதாவது உரிமை மீட்பு அணியாக பயணித்து வந்தார்கள் இதனால் வரை அரசியலில். அதிமுகவை நாங்கள் மீட்டெடுப்போம் என்றும், அதிமுக தொண்டர்களிடம் ஒப்படைக்கும் வரை எங்களுடைய போராட்ட பயணம் ஒருபோதும் நிற்காது என்றெல்லாம் சூளுரைத்து விட்டு தற்போது அவர்கள் அனைவருமே திமுகவில் தங்களை தஞ்சம் அடையக்கூடிய ஒரு சூழல் அரசியல் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான பணிகளை ஒவ்வொரு கட்சிகளாக துவங்கி இருக்கும் நிலையில் ஓபிஎஸ் தன்னுடைய அரசியல் எதிர்காலம் என்ன என்பது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏனென்றால் அவர் அதிமுக உறுப்பினர்களை நம்பியதை விட அவர் பாஜகவை தான் பெரிய அளவுக்கு நம்பியிருந்தார். எனவே பாஜகவை நம்பியிருக்கும் அவர், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பாஜகவுடன் கடந்த தேர்தலுக்கான கூட்டணி அமைத்த நிலையில் தங்களுடைய எதிர்காலம் என்ன ஆகும் என்ற ஒரு கேள்வி அவர்களுக்கு இருந்து வந்தது. இந்நிலையில் அவர்கள் பாஜகவை பெரிய அளவுக்கு நம்பியிருந்தார்கள். பாஜக தங்களை கரம் பிடித்து கொண்டு போய் அதிமுகவில் மீண்டும் தங்களை ஐக்கியமாக வைத்து விடுவார்கள், மீண்டும் தங்களுக்கான பதவியை பாஜக கிடைப்பதற்கு உறுதி செய்துவிடும் என்றெல்லாம் கூட அவர்கள் நம்பியிருந்த நிலையில் அவர்கள் எடப்பாடி பழனிசாமியுடன் கூட்டணி சேர்ந்த நிலையில், அதாவது ஓபிஎஸ் உடன் பயணித்தவர்களுடைய எதிர்காலம் மிகப்பெரிய ஒரு கேள்வியாக உருவாகி இருக்கிறது. இந்நிலையில் தங்களை தற்காத்துக் கொள்ளவும் வருகின்ற தேர்தலிலாவது நாங்கள் பதவியை அடைய வேண்டும் என்ற அடிப்படையிலும் அவர்கள் தற்போது திமுகவை நோக்கி படையெடுக்க ஆரம்பித்து விட்டார்கள். அதன் அடிப்படையில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் முதற்கட்டமாக திமுகவில் இணைத்துக் கொண்டதை அடுத்து அதன் தொடர்ச்சியாக 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள், ஓபிஎஸ் உடன் பயணித்த மாவட்ட செயலாளர்களும் தங்களை திமுகவில் இணைத்துக் கொண்டார்கள். இந்நிலையில் தற்போது மீதம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஆளாக இருந்த வைத்திலிங்கம் அவர்கள் ஓபிஎஸ் அணியினுடைய முகமாக பார்க்கப்பட்டார். அவரே தற்போது திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் அறிவாலயத்தில் முதலமைச்சரை சந்தித்து அவர் திமுகவில் தன்னை இணைத்துக் கொள்ள இருக்கிறார். மேலும் தொடர்ச்சியாக டெல்டா மாவட்டங்களில் கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் பெருமளவு அதிமுக வெற்றி பெற முடியவில்லை என்றாலும் கூட தற்போது இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் காமராஜர், அதே போல வைத்திலிங்கம் உள்ளிட்ட முன்னாள் அமைச்சர்கள் வெற்றி பெற்றதற்கு முக்கியமான காரணம், 3 முன்னாள் அமைச்சர்கள் அங்கு வெற்றி பெற்றதற்கு முக்கியமான காரணம் வலுவான ஒரு கட்டமைப்பை அதிமுக சார்பில் அந்த பகுதிகளில் அவர்கள் உருவாக்கி வைத்திருந்ததன் அடிப்படையில் தான் அந்த வெற்றி அவர்களுக்கு சாத்தியமாக இருந்தது.